RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் எல்லையை திறப்பது மீதான SOP பரிந்துரைகளை சமர்ப்பிக்க சுகாதார அமைச்சுக்கு பிரதமர் உத்தரவு. SPM தேர்வின் போது தனிமைப்படுத்துதலுக்கு ஆளாகும் மாணவர்கள் பின்னொரு தேதியில் தேர்வை எழுதலாம். நாளை தொடங்குகிறது 2022 வேலை உத்தரவாத கண்காட்சி. இந்திய இளைஞர்கள் பயனுற வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் வேண்டுகோள். நாட்டின் எல்லைகளை திறக்க அரசாங்கம் ஆயத்தமாகி வருகிறது. அது தொடர்பான SOP விதிகளை அமைச்சரவையில் தாக்கல் செய்ய சுகாதார அமைச்சுக்கு 2 முதல் 3 வாரங்கள் வரையில் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் எல்லைகளை திறப்பதா இல்லையா என்பது குறித்து அரசாங்கம் முடிவெடுக்க இது அவசியம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைகள் திறக்கப்பட வலியுறுத்தப்படும் அதேவேளை தொற்று தடுப்பு நெறிகளுக்கும் முக்கியத்துவம் வழங்க அறிவுறுத்தப்படுகிறது. COVID-19 தொற்று அதிகரிப்பை கட்டுப்படுத்த உள்நாட்டில் SOPகள் வலுப்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக எல்லைகளை திறப்பதால் மலேசியர்களுக்கு ஏற்படும் அச்சத்தை போக்குவது அரசின் கடப்பாடு என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பொருளாதார மீட்சியை உந்தச் செய்ய மார்ச் 1 தேதி எல்லைகளை திறக்க பல்வேறு தரப்புகள் பரிந்துரைத்திருக்கின்றன. உயர்கல்வி அமைச்சு கையாளும் வேலை வாய்ப்பு தொடர்பான பல்வேறு முன்னெடுப்புகளை மக்கள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவற்றின் வழி நாட்டில் வேலையில்லாதோர் விகிதத்தை 4.2 விழுக்காட்டுக்கு கீழ் குறைக்க இயலும் என பிரதமர் இவ்வேளையில் வலியுறுத்தினார். பத்து பஹாட் பாரே சூலோங்கில் மலேசிய குடும்ப உயர்கல்வி அமைச்சின் வேலை வாய்ப்பு விழாவில் பிரதமர் உரையாற்றினார். பஞ்சானா KPT கேப், பஞ்சானா KPT பேஸ், கெட் ஹையர்ட் அட் KPT, மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் போன்ற முன்னெடுப்புகள் மக்களுக்கு அணுக்கமானவையாகவும் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யக்கூடியவையாகவும் விளங்குகின்றன. எடுத்துக்காட்டுக்கு மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் திட்டம் வாயிலாக ஜோஹோரில் 63,990 வேலை வாய்ப்புகள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இந்த விழாவிலும் 3000 வேலை வாய்ப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படவிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அந்த விழாவுக்கு வருகை அளித்து வேலை வாய்ப்புகளை கண்டறியுமாறு வட்டார மக்களை டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கேட்டுக் கொண்டார். இவ்வேளையில் B40 பிரிவை சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்விக் கழகங்களில் காலடி வைக்க உதவும் மலேசிய குடும்ப முதல் பட்டதாரி மேம்பாட்டு திட்டம் சூலோங்கை உயர்கல்வி அமைச்சு அறிமுகப்படுத்தி இருப்பதை பிரதமர் பாராட்டினார். அந்த திட்டத்தின் வாயிலாக உயர்கல்விக் கழக மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவி, உறைவிடம், வழிகாட்டுதல், வேலைவாய்ப்பு ஆகியவையும் வழங்கப்படுகிறது. இதன் வழி B40 மாணவர்கள் உயர்கல்வி முடிந்து அந்த நிலையில் இருந்து தங்களை மேம்படுத்திக் கொள்ள இயலும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முதல் பட்டதாரி திட்டம் சாதித்த மாணவர்களின் குடும்பத்துக்கு மட்டுமின்றி வட்டார சமூகத்துக்கும் ஊந்துதலாக அமையும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். பத்து பஹாட் பாரே சூலோங்கில் நேற்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறும் மலேசிய குடும்ப உயர்கல்வி அமைச்சின் வேலை வாய்ப்பு விழாவில் 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள், நிறுவனங்கள், துறைகள் பங்கேற்கின்றன. மலேசியர்கள் குறிப்பாக உயர்கல்வித்துறையில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாங்கத்தின் கடப்பாடாகவும் இது அமைகிறது. அத்துடன் மக்களிடையே உயர்கல்விக் கழகங்களை நோக்கி எனும் சிந்தனையை விதைக்கும் களமாகவும் மலேசிய குடும்ப உயர்கல்வி அமைச்சின் வேலை வாய்ப்பு விழா அமைவதாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் நுராயினி அமான் இவ்வேளையில் விவரித்தார். 2021 SPM தேர்வெழுதும் மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தால் குறிப்பிட்ட காலம் வரையிலான தேர்வுகளை அவர்கள் எழுத வேண்டியதில்லை. பின்னர் அறிவிக்கப்படும் புதிய தேதியில் சம்பந்தப்பட்ட தேர்வில் அவர்கள் அமர வேண்டும் என கல்வி மூத்த அமைச்சர் டாக்டர் ராஜு ஜீடேன் தெரிவித்தார்.
அணுக்க தொடர்பில் இருந்தால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் மாணவர்கள் அதற்கான சான்றை கல்வி அமைச்சிடம் வழங்க வேண்டும். அதேவேளை SPM தேர்வு காலத்தில் COVID-19 தொற்றுக்கு இலக்கானோரும் புதிய தேதியில் அந்த தேர்வை எழுதுவர். ஏற்கனவே வாய்மொழி சோதனைக்கு கடைபிடிக்கப்பட்ட அணுகுமுறையே இதற்கும் பின்பற்றப்படும் என அமைச்சர் கூறினார். தேர்வு எழுதும்போது COVID-19 தொற்று அடையாளம் காணப்பட்டால் தொடர்புடைய மாணவர் தனி அறையில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார் என்றும் டாக்டர் ரஸி தெளிவுபடுத்தினார். இதனிடையே SPM தேர்வுக்கு பயன்படுத்தப்படும் வகுப்பறைகள் ஜோஹர் மாநில மன்ற பொது தேர்தலுக்கு பயன்படுத்தப்படாது என கல்வி அமைச்சர் கூறினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்துடன் கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறும் அந்த தேர்தலில் 151 இடைநிலைப் பள்ளிகள் பயன்படுத்தப்பட உள்ளன. அதேவேளையில் SPM தேர்வில் தொடர்புடைய ஆசிரியர்களை இந்த தேர்தலில் பணியாளர்களாக பயன்படுத்த வேண்டாம் என SPRிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் குறிப்பிட்டார். மலாக்காவில் COVID-19 பரவலால் 11 பள்ளிகள் மூடப்பட்டன. அங்கு 1258 COVID-19 புதிய நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ரைஸ் யாசின் தெரிவித்தார். இந்நிலையில் மாணவர்களின் கல்வி தடைபடாதிருக்க இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார். இவ்வேளையில் மற்ற பள்ளிகளிலும் பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாவட்ட சுகாதார அலுவலகத்துடன் ஒத்துழைப்பு பேணப்படுவதுடன் தனிமனித இடைவெளி உள்ளிட்ட தொற்று தடுப்பு நெறிகள் கடுமையாக்கப்படும் என்றார் அவர். மேலும் மாணவர்களுக்கு அன்றாடம் COVID-19 பரிசோதனை செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். தொற்று சீற்றம் பெறும் நிலையில் உடல்நல கோளாறுகள் இல்லாத தங்கள் பிள்ளைகளை விரைந்து தடுப்பூசி பெற வகை செய்யுமாறும் டாக்டர் ரைஸ் யாசின் பெற்றோரை கேட்டுக் கொண்டார். ஊக்க மருந்தளவு உட்பட COVID-19 தடுப்பூசி செலுத்திக் கொள்வீர். கர்ப்பிணிகளுக்கு சுகாதார அமைச்சு விடுத்திருக்கும் வேண்டுகோள் அது. COVID-19 தொற்று பாதிப்பிலிருந்து காக்க கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி அவசியம் என சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா வலியுறுத்தினார். பிப்ரவரி 15 வரை பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் கர்ப்பிணிகளை உட்படுத்திய COVID-19 மரணங்கள் இதுவரை பதிவாகவில்லை. கடந்த ஆண்டு மார்ச் முதல் இவ்வாண்டு ஜனவரி வரை நாட்டில் 18,277 கர்ப்பிணிகள் COVID-19 தொற்றுக்கு இலக்கானதாக தன்ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் தெரிவித்தார். அவ்வெண்ணிக்கை அதே காலகட்டத்தில் பதிவான COVID-19 மொத்த பாதிப்புகளிலிருந்து 0.64 விழுக்காடாகும். அத்துடன் கடந்த ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரை அதிகரித்த கர்ப்பிணிகளை உட்படுத்திய COVID-19 நேர்வுகள் அக்டோபருக்கும் இவ்வாண்டு ஜனவரிக்கும் இடைப்பட்ட காலத்தில் சரிந்தது. நாட்டில் COVID-19 பரவல் 2020 தொடங்கியது முதல் இதுவரை 191 கர்ப்பிணிகள் அந்த கொள்ளை நோயால் உயிரிழந்தனர். நாட்டில் உள்ள பெரியவர்களில் 58.3 விழுக்காட்டினர் COVID-19 ஊக்க மருந்தளவை நிறைவு செய்துள்ளனர். 97.5 விழுக்காட்டு பெரியவர்கள் தடுப்பூசியை பூர்த்தி செய்திருக்கும் வேளை 98.7 விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். இந்நிலையில் பிக்கிட் சிறாருக்கான தடுப்பூசி திட்டத்தின் கீழ் நேற்று வரை 3,41,960 சிறார் அல்லது 9.6 விழுக்காட்டினர் முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். 12 முதல் 17 வயதிற்குட்பட்ட இளையோரில் 89.9 விழுக்காட்டினர் இரு மருந்தளவை நிறைவு செய்துள்ளனர். 92.6 விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். நாட்டில் தினசரி பதிவாகும் COVID-19 தொற்று எண்ணிக்கை பட்டியலில் நேற்று 26,701 பேர் தொற்றுக்கு இலக்கானார்கள். தொடர்ந்து 3 நாட்களாக பதிவான தொற்று எண்ணிக்கையை காட்டிலும் இது சற்று குறைவாகும். புதிதாக 19 தொற்று திரள்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவர்களுள் 99.56 விழுக்காட்டினர் முதலாம், இரண்டாம் நிலை பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றனர். எஞ்சியோர் 3ஆம், 4ஆம், 5ஆம் நிலை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள். 216 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 141 பேருக்கு மூச்சு உதவி கருவி பொருத்தப்பட்டுள்ளது. 11,744 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். நேற்று இக்கொள்ளை நோயினால் 39 பேர் மரணமுற்றனர். வேலை உத்தரவாத கோட்பாட்டுடன் மலேசிய குடும்ப வேலை உத்தரவாத முன்னெடுப்பு செயல்படுத்தப்படுகிறது. நாட்டில் 6 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்குடன் அது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. 2022 வேலை உத்தரவாத கண்காட்சி நாளை கோலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெறவிருப்பதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார்.
அந்த முதல் கண்காட்சியில் 50 முதலாளிகள் பங்கேற்கின்றனர். 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளும் முன்வைக்கப்படவிருக்கின்றன. 6 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அரசாங்கத்தின் இலக்கில் 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் கடப்பாடு மனிதவள அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ சரவணன் கூறினார். இதுபோன்ற பொருளாதார மந்தநிலை காலகட்டங்களில் அதிகமான வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டாலும் நமக்கு பிடித்த வேலை கிடைக்குமா என்பது சில நேரங்கள் கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவே என்னுடைய ஆலோசனை மலேசியர்கள் இதுபோன்ற காலங்களில் கிடைக்கின்ற வேலையை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் உலகம் முழுவதும் பொருளாதார மந்தநிலை, அதை தாண்டி சுகாதார மந்தநிலை பிரச்சனை, இந்த இரண்டுக்கு நடுவில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்பது சுலபமான காரியமல்ல. அப்படி உருவாக்கும் பொழுது அதை மலேசியர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வேலை வாய்ப்புகளை மட்டுமல்லாது சந்தை தேவைகளுக்கு ஏற்ற பயிற்சிகளும் மனிதவள அமைச்சால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவங்களுக்கு கூடுதல் அங்கீகாரம் வழங்குவதற்கு, கூடுதல் ஆற்றலை பெருக்குவதற்கு மனிதவள மேம்பாட்டு வாரியம் HRDC எனப்படுகின்ற மனிதவள மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக பல்வேறு பயிற்சி திட்டங்களை அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பயிற்சிகளை முறையாக மலேசியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எந்த நிறுவனமும் தன்னிடம் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அதிகமான ஆற்றல் கொண்டவர்களாக, பன்முக திறமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதுக்கேற்றவாறு மலேசிய மனித வளத்தை நாம் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்தகைய வேலைவாய்ப்பு கண்காட்சிகளில் பங்கெடுக்கும் இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாக கூறிய அமைச்சர் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளும்படி அறிவுறுத்தினார். எல்லா காலகட்டங்களிலும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு கண்காட்சிகள், ஜாப் ஃபேர் எனப்படுகின்ற வேலைவாய்ப்பு கண்காட்சி நடத்தும் பொழுது மலேசிய இந்தியர்கள் குறைந்த அளவில் தான் ஆர்வம் காட்டுகின்றனர். மற்ற இனத்தையோடு ஒப்பிடுகையில் நம்முடைய இன சகோதரர்கள் மிக குறைந்த அளவில் தான் நாட்டை காட்டுகின்றார்கள். பிறகு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, எங்களுக்கு தகவல் தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இந்த வண்ணமாக இருக்கின்றன. ஆக இது போன்று அரசாங்க சலுகைகள் வழங்குகின்ற சூழ்நிலை வரும்போது அதை முழுமையாக மலேசிய இந்தியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அங்காசாபுரியில் ஸ்லாமட் பாகி மலேசியா நிகழ்ச்சியில் விருந்தினராக கலந்து கொண்ட பின் டத்தோஸ்ரீ M. சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். முதலாளி ஊதியம் செலுத்தாதது தாமதமாக வழங்கியது தொடர்பில் மனிதவள அமைச்சு 4661 புகார்களை பெற்றுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரையில் ஒர்க்கிங் ஃபார் ஒர்க்கர்ஸ் செயலி வாயிலாக கிடைக்கப்பெற்ற புகார்களில் அது மிக அதிகம் என துணை அமைச்சர் டத்தோ அவாங் ஹஷிம் தெரிவித்தார். அதேவேளை நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மீறி சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டது தொடர்பில் 1394 புகார்களையும் அமைச்சு பெற்றது. WFW செயலி வாயிலாக மனிதவள அமைச்சு இதுவரை மொத்தம் 13,939 புகார்களை பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் தொழிலாளர் குறைந்தபட்ச வீடமைப்பு குடியிருப்பு வசதிகள் சட்டத்தின் கீழ் இதுவரை 40,597 நிறுவனங்களுக்கு சொந்தமான 1,71,420 தொழிலாளர் வசிப்பிடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அங்கு நிகழ்ந்த விதிமீறல்கள் தொடர்பில் 1,192 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டன. அவற்றுள் 135க்கு எதிராக நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் 9,79,000 ரிங்கிட் மதிப்பிலான தண்டம் விதிக்கப்படக்கூடும் என துணை அமைச்சர் கோடிக்காட்டினார். 846 விசாரணை அறிக்கைகளுக்கு 1,02,68,000 ரிங்கிட் தண்டம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் டத்தோ அவாங் குறிப்பிட்டார். நாட்டில் கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் பொருளாதார நடவடிக்கைகள் சுணக்கம் காண்பதை தடுக்கவும் நாட்டின் பொருளாதார மீட்சியை உறுதிப்படுத்தவும் ஆக்ககர நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளது. மார்ச் 1 நாட்டின் எல்லைகளை திறக்கும் பரிந்துரையும் அவற்றுள் ஒன்று என அனைத்துலக வாணிக தொழில் அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் அதேவேளை நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்வதை உறுதி செய்யும் கடப்பாடும் அரசாங்கத்துக்கு உண்டு. எனவே ஒவ்வொரு அணுகுமுறையும் பொறுப்புடன் செயல்படுத்தப்படுவது அவசியம் என அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டில் எல்லைகளை குறுகிய காலத்தில் திறப்பதன் வழி விநியோக கட்டமைப்புக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்க இயலும். உலக விநியோக கட்டமைப்பில் ஆக்ககரமாக செயல்படும் நாடுகளுள் ஒன்றாக மலேசியா விளங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை அதிகரிப்பு பொருளாதார நடவடிக்கைகளை மந்தப்படுத்துமா என வினவப்பட்டதற்கு டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அவ்வாறு பதிலுரைத்தார்.
கடந்த ஆண்டு நாட்டின் ஏற்றுமதி மதிப்பு 23.5 விழுக்காடு அதிகரித்து 11,073 கோடி ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டது. நாட்டின் ஏற்றுமதி அடைவு நிலை தொடர்ந்து வலுவுடன் இருப்பதை அது காட்டுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு மலேசியா அந்த அடைவு நிலையை தக்க வைப்பதில் வெற்றி கண்டிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ முகமது அஸ்மின் தெரிவித்தார். டிஜிட்டல் நேஷனல் நிறுவன விவகாரத்திற்கு தீர்வு காணும் பரிந்துரை அடுத்த மாதம் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். அந்நிறுவனத்தின் நிலையை உறுதி செய்யும் அதே வேளையில் மேலும் சில விவகாரங்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டியிருப்பதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வர் முசா தெரிவித்தார். தமது அமைச்சும் நிதியமைச்சும் அந்த பரிந்துரையை அமைச்சரவையில் முன்வைக்கும் என்றார் அவர். அதற்கு தீர்வு காணாவிடில் நாட்டில் 5G அலைக்கற்றை திட்டத்தை நிறைவேற்றுவதில் அது முட்டுக்கட்டையாக அமையும். 5G தொழில்நுட்பம் மலேசிய இலக்கவியல் பொருளாதார செயல் திட்ட வரைவிற்கும் மை டிஜிட்டல் செயலாக்க திட்டத்திற்கும் முதுகெலும்பாக திகழ்வதை தான் ஸ்ரீ அன்வர் முசா சுட்டிக்காட்டினார். முன்னதாக அமைச்சர் புத்ராஜயாவில் ஆப் பஹீஸ் இறுதி வரையில் உதவுதல் எனும் தன்னார்வ திட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மித்ரா மானிய முறைகேடு தொடர்பான 6 குற்றச்சாட்டுகளின் பேரில் நிறுவன இயக்குநர் ஒருவர் இப்போ செஷன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். கடந்த ஆண்டு ஜனவரி ஆகஸ்ட் மாதங்களில் மித்ரா மூலம் பெறப்பட்ட 51,80,000 மதிப்புள்ள நிதியை மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 52 வயது எல் ரகுராமன் நீதிபதி எம் பக்ரி அப்துல் மஜீத் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரினார். 5 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குற்றம் சுமத்தப்பட்ட மித்ராவிடமிருந்து பெறப்பட்ட மானியத்தை கண்காணிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்ட கம்ரான் கால்நடை வளர்ப்பு நிறுவனத்தின் இயக்குநருமான அவர் 35,56,000 ரிங்கேட், 3 லட்சம் ரிங்கேட், 5 லட்சம் ரிங்கேட், 3 லட்சம் ரிங்கேட், 4 லட்சம் ரிங்கேட் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியிருக்கின்றார். கடந்த ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி ஜாலான் பாசாரில் உள்ள தெலோ இன்தான் கிளை CIMB பொருளகத்தில் அவர் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை, பிறபடி மற்றும் தண்டமும் விதிக்கப்படும். கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரையில் 31,629 ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக தன் மீது சுமத்தப்பட்டிருந்த 4 குற்றங்களை மலாக்கா மாநில AADK தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் மறுத்து விசாரணை கோரினார். நீதிபதி எலிசபெத் பாயாவான் முன்னிலையில் தமக்கு எதிராக வாசிக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முகமது யூசுப் கமே மறுத்தார். பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக பிரபல சமய போதகர் உஸ்தாஸ் எபிட் லியூ அல்லது எபிட் இர்வான் இப்ராஹிம் லியூ மீது 11 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சபா தன்னும் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அந்த குற்றச்சாட்டுகள் இன்று காலை செவிமடுக்கப்பட்டன. அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் 38 வயது எபிட் இர்வான் மறுத்துள்ளார். பினாங்கில் மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு நடவடிக்கைகளின் மூலம் 12,50,000 ரிங்கிட் பெருமானமுள்ள சொத்துக்களை மாநில JSJN போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை பறிமுதல் செய்துள்ளது. இம்மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரையில் ஜெலுத்தோங்கில் அமைந்துள்ள வணிக தளத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 ஆடவர்களும் வெளிநாட்டு பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அச்சோதனையின் போது சில வகை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷுஹைலி முகமது தெரிவித்தார். மகளை ஏற்றிக்கொண்டு மோட்டார் சைக்கிளை ஆபத்தான முறையில் செலுத்திய ஆடவன் நேற்று மாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டான். 20 வயது மதிக்கத்தக்க நபருக்கு எதிராக மேலும் 3 குற்றப்பதிவுகள் வெளியிடப்பட்டதாக ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரூபியா அப்துல் வாஹித் தெரிவித்தார். வாகன பதிவு எண்ணில் குளறுபடி, சாலை வரியை புதுப்பிக்காதது, தலைக்கவசம் அணியாதது போன்றவற்றிற்காக அவருக்கு குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டன. இணைய பயனர்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் சம்பந்தப்பட்ட நபர் அக்குற்றத்தை புரிந்துள்ளார். மகளை ஏற்றிக்கொண்டு மோட்டார் சைக்கிளை அவர் ஆபத்தான முறையில் செலுத்தியதை அவரின் தோழன் ஒளிப்பதிவு செய்துள்ளார். அந்த காணொலியை அவர் பின்னர் முகநூலில் பதிவேற்றம் செய்தார். சம்பவத்தின் போது அவர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அசிஸ்டன்ட் கமிஷனர் ரூபியா கூறினார். 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது.
அறிவியலும் தொழில்நுட்பமும் அண்மைய காலமாக தமிழ் பள்ளி மாணவர்கள் கோலோச்சும் துறை. அறிவியல் சிந்தனைக்கு மட்டும்தானா? அறிவியல் ஆய்வகங்கள், நவீன உபகரணங்கள், கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆகியவற்றின் வழி அறிவியலை நோக்கி மாணவர்களை எப்படி ஈர்க்கலாம்? விடை தேடுகிறது இவ்வார வசந்தம். நாளை பிற்பகல் 3:05க்கு RTM செய்தி அலைவரிசையிலும் TV2 ஒளியேறும் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியை காண தவறாதீர். இளம் பூப்பந்து வீரர்களை தேடும் முயற்சியில் இறங்கியுள்ளார் ரஷீத் சீடேக். அந்த தேசிய பூப்பந்து சகாப்தம் அது தொடர்பான திறன் போட்டியை கோலம்பூர் ஸ்போர்ட்ஸ் அரீனா சந்தோஷ அரங்கில் இம்மாதம் 23, 24 தேதிகளில் நடத்தவுள்ளார். RS பூப்பந்து கிளப் ஏற்பாட்டிலான போட்டியில் நாடு முழுவதுமிருந்து 18 முதல் 21 வரைக்குமான இளையோர் பங்கேற்கலாம். மேலும் தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களில் அத்தகைய போட்டிகளை நடத்த அந்த கிளப் உத்தேசித்திருப்பதாக ரஷீத் சீடேக் குறிப்பிட்டார். அப்போட்டிகள் வாயிலாக திறன் வாய்ந்த உள்ளூர் ஆட்டக்காரர்கள் அடையாளம் காணப்படுவர். அனைத்துலக அரங்குகளில் மிளிர அவர்களுக்கு போதிய பயிற்சிகள் வழங்கப்படும் என ரஷீத் சீடேக் கூறினார். கூட்டரசு பிரதேச அமைச்சர் கிண்ண காற்பந்தாட்டம், அதில் வாகை சூடியது நகரி சம்பிலான். முன்னதாக நடந்தேறிய ஆட்டத்தில் அவனி KL சிட்டியை 2-0 என வீழ்த்தியது. ஆட்டம் தொடங்கிய 9 நிமிடத்தில் நகரி சம்பிலானுக்கான முதல் கோலை புகுத்தினார் பிரேசிலின் மேத்யூஸ் அல்வேஸ் லியாண்ட்ரோ. அதன் பின்னர் ஆட்டத்தை சமப்படுத்துவதில் உபசரணை அணி கடுமையாக போராடியது. ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. இறுதி நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் ஹாலட் குலோன் தமது அணிக்கான 2வது கோலை புகுத்தி நகரி சம்பிலானின் வெற்றியை உறுதி செய்தார். குரலும் விளக்கமும். குரல் 862. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பரையும் ஏதிலான் துப்பு. உடனிருப்போரிடம் அன்பில்லை, வலிமையான துணையும் இல்லை. தானும் பலம் குன்றி இருந்தால் பகையை எப்படி வெல்ல முடியும் என வினவுகிறார் திருவள்ளுவர். அன்பர்களை ஊக்க மருந்தளவை செலுத்திக் கொள்ள தவறாதீர். திரிபு கண்ட COVID-19 தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும் கேடயம் அதுவே என மறவாதீர். அந்த நினைவுறுத்தலுடன் நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.